பார்த்திங்கன்னா நேற்றுக்கு 4 பறித்தோம். இன்றைக்கி இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. நேற்றுக்கு இது பறித்து வாஷ் பண்ணது இதெல்லாம் இப்போ வாஷ் பண்ண போய்ட்டு வச்சுக்கோங்களேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோ கிட்ட 1 கிலோ இருக்காது, ஒரு 1/2 kg இருக்காதுங்க, அவ்வளோ இருக்குதுங்க. இந்த பாவக்காய் சைஸ் 2 கொடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது இவ்வளோ தான் சைஸ் வருது. மிதிப்பாகல் மாதிரின்னு தெரியல, ஆனால் இவ்வளோ தான் சைஸ் வருது. எனிவே வீட்டு தோட்டக்காய் நாளைக்கு சாம்பாரும் இதை பொரியலும் பண்ணிடுவேன். என்னென்னு பார்க்குறீங்களா, தோட்டத்துலேருந்து பறிச்சோமே பாகற்காய் நீங்கள் வறுத்தாச்சு. சாம்குட்டிக்கு இப்படி கொடுத்தா தான் பிடிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே பஜ்ஜி மாவு போட்டு பெசரி உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு அதிலே உப்பு இருக்கும், இந்த மாதிரி வறுத்து இங்கே பாருங்கள் இப்படி வச்சாச்சு. சாம்பார் வைக்க போகிறேன். நீங்களே எப்படி இருந்துச்சு? ஓகே, குழந்தை போய் சொல்லாது, ஆனால் அம்மா சொல்லி கொடுத்தா சொல்லும். ஆனால் நான் இப்போ சொல்லி கொடுக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருந்து எடுத்த அந்த பாவக்காய் தான் பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுக்குறேன் சாமுக்கு. ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஓரளவு சாப்பிடுவான். இல்லைன்னா ஐயோ இந்த புகை வேறு வருது, கடவுளே இது என்னடா அது புகைக்கு இருந்தது. இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு, சூப்பராக இருக்கு. எனக்கு சாம்பார் தான் வைக்க போகிறேன். இப்போ தான் பருப்பு போட்டிருக்கேன். இண்டஸ் வேலியில் ட்ரூ ரிவ்யூ சொல்கிறேன். இந்த பாத்திரத்தில் குட்டியாக இப்படி லைட் வெயிட்டாக இருக்கும், அது வாங்காதீங்க. எண்ணெயில் இது பண்ணும்போது லைட்டாக இதுவாகுது. இதிலே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அந்த இண்டஸ் வேலி பாத்திரம் வாங்குங்க. பாவக்காய் செம்மையாக இருக்கும் உண்மையிலே. லைட்டாக கசப்பு இருக்குது. கிரன்ச்சினஸ் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க. வாவ், செம்மையாக இருக்கலாம் தோட்டத்து பாவக்காய். நான் காய்கறி வெட்டிகிட்டு இருக்க சொல்ல அந்த பையன் பாருங்கங்க ஸ்டார் அம்மா ஸ்லைஸ் ஆனா சரி அப்படியே ஸ்லைஸாக போட சொல்கிறப்பான்னு பார்த்தா கொஞ்சம் மூளை இருக்குது. ஹார்ட்டு இப்படியே போட்டுறவா அம்மா போடுங்க. அப்புறம் ஹார்ட் இல்லை, அது ஸ்டாரு. நானும் ஹார்ட்டுங்கிறேன், நீயும் ஆமான்னு சொல்லு போ. எடு ஹார்ட்டு. பாருங்கங்க ஹார்ட்டு ஸ்டாரு இது அப்படியே போட்டுருங்கம்மா அப்படிங்கிறான். சரி போட்டுடலாம். அடுத்து இன்னொரு ஸ்டாரா? ஆனால் இதெல்லாம் இந்த ஏஜில் தான் கேட்பாங்க இவங்க. நினச்சி நான் ஒன்று நினச்சி சாம்பார் செய்யலான்னு போக இவன் ஒன்று பண்ண சொல்கிறான் பாருங்களேன் பட் இன்னும் எவ்வளோ நாளைக்கு கேட்பான் குட்டி பையன். வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆனால் இந்த பீசஸ் எல்லாத்தையுமே நீ தான் சாப்பிட்ணும். ஓகே, இதுலேயும் பண்ணட்டுமா? பண்ணட்டுமா? செஞ்சதுக்கப்புறம் கரையாமல் இருந்தால் சரி. ஐயோ, உன் மூளை எங்கடா கொண்டு செலுத்துறது? உன் அம்மா உன் மேலே அவ்வளோ மேடாக இருக்கேன். சொன்ன உடனே அப்படியே செய்ய போயிட்டான். அவன் சொல்லிட்டான் செஞ்சதுக்கப்புறம் கரையாமல் இருந்தால் சரி. அவனுக்கே தெரியல. பண்ணுங்க, அழகா இருக்கும். ஆனியனில் இப்போ தானடா அறிவாக பேசுனேன். என்னடா நீ ஆனியனில் ஸ்லைஸாக பண்ணி பண்ணுங்க. சூப்பராக இருக்குல்ல? சூப்பரில் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸ்டோர் இப்போ இதெல்லாம் யார் சாப்பிட்றதுக்குன்னு தெரில. இதெல்லாம் அப்படியே போட்டுருங்களா? கட் பண்ணி போட்டுக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன். விடு. இந்த ஹார்ட்டெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு அம்மா அந்த ஓட்ட ஹார்ட்டையும் ஓட்ட ஸ்டாரையும் சாப்பிட்டுக்கிறேன். சாமி தியாக செம்மல் அம்மா பார்த்துக்கோ, பிள்ளைங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுறேன்னு. ஓகே. இந்த சாம்பாரில் போட்ட கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் இது பண்ணதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னும் என்னெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம்னு தமிழ்ச்சி கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ லீவு நாட்களில் இந்த மாதிரி ஃபன் வீடியோஸ் வரும். தோட்டத்து காய்கறிகள் வச்சு உருளைக்கிழங்குல இது கத்திரிக்காய் மட்டும்தான் நம்ம தோட்டத்து காய்கறி. சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். பாருங்கள் ரெடி சூப்பராக இருக்கா. இந்த தக்காளி தாங்க வேறு லெவலுங்க. இந்த தக்காளி மஞ்சப்பொடி போட்டு பருப்பு, மஞ்சப்பொடி போட்டு பருப்பு இதில் இருக்குது. பாருங்கள் பருப்பை கலர்ஃபுல்லான இவங்க தான் இன்றைக்கி காய். முருங்கைக்காய் வாங்குறதுக்காக மார்க்கெட் போக சொன்னால் ஒன்றும் இல்லைன்ட்டு வந்துட்டேன். ஒரு சாம்பாருங்க. அந்த சாம்பார் வைக்கிறதுக்குள்ளே என் பையனுக்கு இன்றைக்கி லீவு. நான் படுற பாடு இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் தோட்டத்தில் காய்ச்சிச்சுங்க பாருங்கள். இப்படி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சாம்பார்? இந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் காய்ச்சது. அதுக்காக ஒரு சாம்பார் வைக்கணும்னு போய் டொமேட்டோ ரெட் கலரில் வேறு லெவல் ரத்த சிவப்பு ரெட்டாக என்ன சொல்கிறது இப்படி இருக்குது. இந்த சாம்பார் ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் போடுவேன், நீங்கள் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாம் குட்டியோடு இன்றைக்கி வைக்கிற சாம்பார் எப்படி இருக்குன்னு ஷார்ட்ஸ் வீடியோஸ் வரும், பாருங்கள். எடுத்துட்டேங்க அந்த காய் எல்லாத்தையுமே வேக வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது வச்சு தாளிக்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா இண்டஸ் வெளியில் இந்த மாதிரி பாத்திரம் வாங்குங்கன்னு சொல்லி. இது நல்ல ஹெவி, இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கும். சூப்பரான பாத்திரம் இது. சட்டிவே திருப்பிட்டேன், 1 வருஷத்துக்கு மேலாச்சு. ட்ரைப்ளையில் செம்ம ஹெவியாக வருங்க, இது வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குக்கராக இருந்தாலும் சில்வர், இது வரணும் சில்வர் பாத்திரம் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறது. எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதையும் நல்லெண்ணெய் போட்டு அப்படியே தாளி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்பார் நல்லெண்ணெய் இல்லையா? ஆமாம். கடுகு, உளுந்தம்பருப்பு அது பொரிஞ்சோன்னே
கருவேப்பிள்ளை, வெங்காயம். இது என்னோட சீக்ரெட். இது சீரகமும் சோம்பும் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்குவேன் எல்லா சாப்பாட்டுலையுமே. கொஞ்சம் ஃபைனலாக ஒரு டச் இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா அதோட வாசம் வேறு லெவலில் இருக்கணும். என்ன சீரகமானு கேட்பீங்க? ஆமாங்க, சீரகம் தான். சீரகமும் சோம்பும் மிக்ஸ் ஆன பவுடர் இது, சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இன்னொன்று கவனிக்க வேண்டியது, வெங்காயம் நல்லா கருகுனதுக்கப்புறம் தாளிச்சு ஊற்றிட்டு இதில் கொட்டிட வேண்டியது தான். நான் கேமரா வச்சுட்டு என்னால் எடுக்க முடியல. சூப்பராக கொட்டியாச்சு. செம்ம வாசம். தூக்கி கொட்டும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. வாசம் வேறு லெவல். இது மேலே என்ன பண்ணுவோம், அப்படியே இந்த கொத்தமல்லியை வந்து கொட்டிக்கலாம். தாளிச்சு விட்ட வாசம் வேறு லெவலில் இருக்குங்க. கொத்தமல்லி தூக்குது. இந்த சாம்பார் அப்படியே ஊற்றி, வெள்ளை சாதத்துக்கு சாம்பார் ஊற்றி அப்படியே கிளறி சூப்பராக. புளி ஊற்றல இன்றைக்கி சாம்பார். பொரிச்சு வச்ச பாவக்காய் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கொதிக்குது இந்த சாம்பார். ஏய், இதில் மெயினாக ஹார்ட்டு அதெல்லாம் போட்டனே, அதை காமிக்கணுமே. சாமோ இங்கே வாமோ. அப்பப்போ இப்படி தாங்க பேசுவேன் என் பிள்ளைய. சாமு அப்படிமே அழகான பேர். சாம் ஸ்டீவ் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் நேம். லுக் அட் திஸ் ஹார்ட். இங்கே பாரு. இருடா வாரேன். ஐயோ, என்னால் பிடிக்க முடியலடா. இருடா வரேன். உன் அம்மா உனக்காக கடல்லே மூழ்கி முத்து எடுப்பேன். அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். என் பையன் சொல்கிறான் ஹார்ட் எடுக்கும்போது, அம்மா ஹார்ட்டை விட்டுறாதீங்கம்மா உள்ளங்கிறான். இதானடா தம்ம தூண்டு சட்டி, இதுக்குள்ளே உள்ளே போனானடா அம்மா திரும்ப கிண்டி கிளறி உனக்காக எடுத்துருவேண்டா. ஸோ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. என் தங்க குட்டிக்கு ஹார்ட், உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார், அம்மா வீட்டோட்டத்தோட பாவக்காய், எக்கு. ஒரு எக்கு தான் சாப்பிடுவான். சூப்பராக சாப்பிட போகிறார் ஐயா. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நானும் என் பையனை சேர்ந்து நீ குக் பண்ணது. சாம் குட்டிக்கு ஹார்ட். சாம்